அனைவருக்கும் வணக்கம். கடந்த வருடம் வந்தாறுமூலை ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ மகாவிஷ்ணு ஆலயத்துக்கு சென்றிருந்தேன். இது கிழக்கிழங்கையின் திருப்பதி என அழைக்கப்படும் மிக முக்கிய வரலாற்று சிறப்புமிக்க விஷ்ணு ஆலயங்களில் ஒன்றாகும். ராமபிரான் சீதா தேவியை தேடி இலங்கைக்கு வந்த பொழுது தன் வழிப்பாதையில் சில காலம் வந்தாறுமுலை எனும் ஊரில் தங்கியிருந்ததாக இந்தியாவில் அயோத்தி மாநகரில் உள்ள கல்வெட்டுகளில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக அங்கு சென்று வந்தவர்கள் கூறியுள்ளார்கள். இப்புண்ணிய பூமியை பிற்காலத்தில் பல அற்புதங்களையும் அதிசயங்களையும் நிகழ்த்தியதால் ஊர் மக்கள் ஒன்று கூடி சில நூற்றாண்டுகளுக்கு முன் இவ்விடத்தில் ஆலயம் அமைத்து எம்பெருமானை வழிபட ஆரம்பித்துள்ளார்கள். இவ்வாலயத்தின் வரலாறு மற்றும் கோயிலின் அமைப்பு மேலும் சில விடயங்களை பற்றி கோயிலின் குருக்களிடம் வினவிய பொழுது, கோயில் வந்துட்டு 100 வருட காலத்துக்கு முற்பட்ட பழமையான கோவில். இந்த ஆலயத்தினுடைய வரலாறு ராமர் இங்கு இலங்கைக்கு வந்த நேரம், சீதா பிராட்டி தேடி வந்த காலங்கள்ல ராமபிரான் இந்த இடத்தால அவர் இந்த பாதையை பயன்படுத்தி செல்ற நேரங்கள்ல இங்கு தங்கி இருந்ததாக அதனுடைய வரலாறுகள். இது ராமபிரான் அவதரித்த இந்தியாவிலே காணப்படுகின்ற அயோத்தி என்ற அந்த இடத்துல கல்வெட்டுகள்ல வந்தாறுமுலை என்ற ஊரனுடைய பெயர் குறிக்கப்பட்டுள்ளதாக அங்க சென்று வந்தவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. மகாவிஷ்ணு பெருமான் ஸ்ரீதேவி பூமி தேவி சமேதராக மகாவிஷ்ணு பெருமான் மூலமூர்த்தியாக இருக்கின்றார். பரிவார மூர்த்திகளாக கிருட பகவான், பலிபீடம், விநாயகப் பெருமான், மகாலட்சுமி, ஆண்டாள், ராமர், வெங்கடாச்சலபதி, அரங்கநாதர், நாகதம்பிரான், நரசிங்க வைரவர், ஆஞ்சநேய சுவாமி, இப்படி மூர்த்திகளும் ஆலயத்தினுடைய வெளிப்புறத்தினிலே சிவபெருமானுக்கு தனி சன்னிதானம் அமைக்கப்பட்டிருக்கின்றது. அதுவும் பழங்காலத்திலிருந்து காணப்பட்டு வருகின்றது. தலவிருட்சமாக மதுர மரம் காணப்படுகின்றது. மதுரை ஆலயத்தினுடைய தலவிருட்சமாக மதுர மரம் காணப்படுகின்றது. ஆலயம் வடக்கு வாசல் கோயிலாக காணப்படுகின்றது. ஆலயத்திற்கு கோபுரத்துக்கு முன்பதாக 21 அடியிலே ஆஞ்சநேய சுவாமியினுடைய பிரம்மாண்ட திருச்சிலை காணப்படுகின்றது. ஆலயத்தை சுற்றி வர 5 கோபுர வாசல்கள், கிழக்கு நிலை 2 கோபுர வாசல்களும், தெற்கு நிலை 1 கோபுர வாசலும், மேற்கு நிலை 1 கோபுர வாசலும், வடக்கு நிலை 1 கோபுர வாசல், மொத்தமாக 5 கோபுர வாசல்களை கொண்டு அமைந்திருக்கின்றது எமது ஆலயம். இவ்வாலயத்தின் சிறப்பம்சம் என்னவென்றால், இவ்வாலயம் ஊர் மக்களிடையே ஒரு பரிகார ஸ்தலமாகவே போற்றப்படுகிறது. அதாவது நவக்கிரகங்கள் ஏற்படுகின்ற தோஷங்கள், அதற்கு ஆலயத்திற்கு வழிபட்டு செல்பவர்களுக்கு இந்த தோஷங்கள் நீங்க பெற்று அவருடைய தடைகள் எல்லாம் நீங்கி பெரும்பாலானோருக்கு நல்ல காரியங்கள் சித்திகள் இடம்பெற்றிருக்கின்றது. வெளிநாட்டு பிரயாணங்கள், திருமண தடைகள் நிவர்த்தியாகிறது, குழந்தை பேறு கிடைப்பது, தொழில் தடைகள் நீங்குவது, கல்வியிலே முன்னேற்றம், இப்படியான குறைபாடுகள் இருக்கின்ற அடியவர்களுக்கு நல்ல சுபகாரியங்கள் நடைபெற்றிருக்கின்றது. பெரும்பாலும் சில நாட்களில், அதாவது குறிப்பிட்ட சில நாட்களில் மாத்திரம் காலை வேளையில் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன் சொல்லப்படும். அதாவது உங்களிடம் ஜாதகம் இருந்தால் அதை கொண்டு போகலாம், அல்லது ஜாதகம் இல்லாதவர்களுக்கு கணித்து பலன் சொல்லி ஏதாவது சுபகாரிய தடைகள் இருந்தால் அதற்கான பரிகாரங்களும் அவர்களால் சொல்லித்தரப்படும். நீங்கள் விரும்பினால் இவ்வாலயத்திலே அந்த பரிகாரங்களை செய்து கொள்ள முடியும். இவ்வாறு பலர் தங்களுடைய சுபகாரிய தடைகள் விலகி இருக்கிறது. அது மட்டுமில்லாமல் சிலருக்கு சில பாக்கியங்கள் இருந்தும்
அவை குறிப்பிட்ட காலத்தில் நடைபெறாமல் காலம் தள்ளி போய் பின்னர் இவ்வாலயத்தில் பரிகாரங்களை ஆரம்பித்தவுடனே சுபகாரியங்கள் அவர்களுக்கு நடந்ததாகவும் கூறியிருக்கிறார்கள். இவ்வாறு பல அதிசயங்களும் அற்புதங்களும் இவ்வாலயத்தில் நடந்ததை கேள்விப்பட்டுத்தான் நான் இந்த ஆலயத்திற்கு முதல் சென்றேன். ஆனி மாதத்தில் பூரணையிலே மகாவிஷ்ணு பெருமானுக்கு மகோற்சவம் இடம்பெறுகின்றது. தீர்த்தோற்சவம் பூர்ணை ஆனி மாதத்து பூர்ணை தினத்தை தீர்த்தோற்சவமாக கொண்டு 13 நாட்கள் சிறப்பாக ஆலயத்திலே மகோற்சவம் இடம்பெறுகின்றது. தேருற்சவம் இந்த மகோற்சவத்தில் தேருற்சவமும் இடம்பெறுகின்றது. விசேஷமாக உரியடி உற்சவம் இப்படியான பல வகையான அந்த 13 நாட்களும் ஒவ்வொரு நாட்களும் விதமான உற்சவ காலங்கள் நியமிக்கப்பட்டு பன்னெடுங்காலமாக பந்தாரமொழி பொதுமக்கள் இந்த ஆலயத்தினுடைய விழா காலங்களை சிறப்பித்து செய்து கொண்டு வருகின்றார்கள். கிருஷ்ண ஜெயந்தி பழம்பெருங்காலத்திலிருந்து கொண்டாடப்படுகிற விசேஷமான அந்த உற்சவம் கொண்டாடப்பட்டு கிருஷ்ண பரமாத்மா அவதரித்த நாளை 5 நாட்கள் உற்சவமாக தனி உற்சவமாக அது ஆவணி மாதத்திலேயே செய்யப்படுகின்றது. 5 நாட்கள் அது நொண்டிப்புத்திருந்து சிறப்பித்து கொண்டாடுகின்றார்கள். ஆஞ்சநேய ஜெயந்தி சிறப்பாக இடம்பெறுகின்றது. ஆலயத்தில் விசேஷ உற்சவமாக மார்கழி 30 நாட்கள் ஆலயத்தினுடைய மார்கழி 30 நாட்களும் எம்பெருமான திருப்பாவை பூஜை அதிகாலை பொழுதுல 2 மணிக்கு இந்த திருப்பாவை பூஜை ஆரம்பிக்கப்பட்டு சூரியத்துக்கு முன்பாக இந்த திருப்பாவை பூஜைகள் எங்கும் இல்லாத வண்ணம் 30 நாட்கள் ஆலயத்திலே செய்யப்பட்டு வருகின்றது. பழம்பெரும் ஆலயமாக இது கருதப்படுகின்றது. தற்பொழுது பிரம்மாண்டமாக கும்பாபிஷேகங்கள் செய்யப்பட்டு ஆலயத்துடைய புதிய வடிவம் தற்பொழுது காணப்படுகின்றது. சுமார் 70 வருட காலமாக ஒரு பரம்பரையினரே இவ்வாலயத்தின் திருப்பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். 70 வருடங்களுக்கு முன் வந்தாரமொழி மக்களால் யாழ்ப்பாணத்திலிருந்து வரவழைத்த குருக்களே தற்பொழுதும் அவருடைய 3வது தலைமுறை பூசை திருப்பணிகளை செய்து கொண்டு வருகிறார்கள். இவர்கள் யாழ்ப்பாணம் ஆதி சைவ குரு பரம்பரையை சேர்ந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. ராமபிரான் கால்பதித்து கிழக்கிழங்கையின் திருப்பதியாக விளங்கும் இவ்விஷ்ணு ஆலயமானது இவ்வூர் மக்களிடையே ஒரு பரிகார ஸ்தலமாக போற்றப்படுகின்றது. இவ்வாலயமானது கிழக்கு பல்கலைக்கழகம் அதாவது வந்தாரமுனை பல்கலைக்கழகத்திற்கு மிக அருகில் உள்ளது. இவ்வாலயத்தின் அற்புதங்களையும் அதிசயங்களையும் இவ்வூர் மக்களிடையே கேட்டு தெரிந்து கொள்ளலாம். பலருக்கு பல அற்புதமான அதாவது பல நல்ல காரியங்கள் உள்ள தடைகள் விலகி அவர்களுடைய எதிர்காலம் சிறப்பாக அமைந்ததாக இவ்வூர் மக்கள் கூறியிருக்கிறார்கள். இவ்வாறு ஒரு பரிகார ஸ்தலம் கிழக்கிழங்கையில் இருப்பதை உலகெங்கும் வாழும் இந்துக்களுக்கு தெரியப்படுத்துவதற்காக இந்த காணொளியை உருவாக்கியுள்ளேன். ஓம் நமோ நாராயணாய. நன்றி.